இப்போ கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் அதுக்கப்புறம் பொறுப்பாளர்கள்லாம் விலகிட்டு இருக்காங்கல்ல, இதனால கட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் வரும்னு நினைக்கிறீங்களா? செய்தியிலலாம் வந்துட்டு இருக்கு. அதனால வாக்கு சதவீதம் எதுவும் குறையுமா? குறையும் நீங்க நினைக்கிறீங்களா? அதான் கட்சியில் இருந்து இவர்கள் வேண்டாம், இவர்களை எப்போது அனுப்புவது என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் தான் அவர்களாக போகிறார்கள். நாமளே பல பேரை நீக்கியிருக்கோம், அனுப்பியிருக்கோம். இப்போ வெளியில் போய் என்ன நம்மை பற்றி பேசுகிறார்களோ இதே தான் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டும் பேசிக்கொண்டிருந்தார்கள். உள்ளே இருந்து துரோகியாக இருப்பதை விட வெளியே போய் எதிரி ஆய்வது மேல் என்று தான் அவங்கள அனுப்பிச்சிருக்கு. ரெண்டாவது, இப்போ வெளியில் போயிருக்க யாரும் 24 தேர்தலில் வேலை செய்யலை. அப்படி இருந்தும் நமக்கு வாக்கு விழுக்காடு குறையில, ஏறித்தான் இருக்கோம், வளர்ந்து தான் இருக்கோம். அதனால் முக்கிய நிர்வாகிகள் என்பது தவறு, வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த நிர்வாகிகள் என்று தான் அதை சொல்லணும். நாம் வளர்ந்திருக்கமா வீழ்ந்திருக்கமா என்பதை சரியாக 1.5 ஆண்டுகள் கழித்து 26 மே மாதம் தேர்தல் முடிஞ்சு வாக்கை எண்ணும்போது உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே இவர்கள் போனது எவ்வளவு நல்லது என்பதை நீங்கள் அப்போது அறிவீர்கள். நான் இதற்கெல்லாம் பயந்து இதனால் வாக்கு விழுக்காடு குறைஞ்சிரும், ஐயோ எல்லாரும் போகிறாங்களேன்னு பயந்த ஆள் மாதிரி தெரியுதா? 1000 மடங்கு முன்பு இருந்ததை விட நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் களத்தில் வேலை செய்கிறேன்னா காரணம், அப்பா ஒரு பெருமிச்சு இருக்கும்ல, அப்பாட அப்படின்னு. என்னுடைய கணக்கு மே மாதத்திற்குள் இன்னும் சில குப்பைகள் பிசுறுகள் அங்கங்கே இருக்குது, எல்லாவற்றையும் ஊதி பறக்க விட வேண்டும் என்பதான் என்னுடையது. அது போயிடுச்சு அப்படின்னா அந்த வேலையை அது திமுக பார்த்து எனக்கு கொடுத்துரும். ஏன்னால் என் மேலே அது தனித்த பாசம் உண்டு. அது நான் வளர்வதிலையும் வெல்வதிலும் அவர்களுக்கு தனித்த பெரும் அக்கறை உண்டு. அதனால் என்னை வெல்ல வைத்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்காமல் அவர்கள் ஓய மாட்டார்கள். அதற்காக தினந்தோறும் அவர்கள் தொலைக்காட்சியில் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஊடகங்களில் நம்மை பற்ற செய்தி வருதா இல்லையா? வருது. இப்போது நீங்கள் தலைவர் பிறந்த நாளில் 2000-3000 யூனிட் ரத்தம் கொடுத்துருப்பீங்க, ஏதாவது செய்தி வந்ததா? வரல. ஆனால் அன்னைக்கு எவனாவது, இப்போ நீங்கள் உங்களுக்கு கவனம் வரணும்னு வச்சுக்கிறீங்களேன், சாதாரணமாக தெருவில் போகிற ஒருத்தர் கூட நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகியிருக்கேங்க அப்படின்னா வாங்க வாங்க பேசுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள்லாம் ஒன்று சொல்லணும், ஒரு முக்கியமான ஆள் கட்சியிலேருந்து விலகிறாரு, அவரை போய் பேட்டிடுங்க, சீமான் விலகி போகிறாராம் போங்கன்னு சொல்லி சொல்லுங்கள், நேரம் என் வீட்டுக்கு வந்து நிற்பான். அதனால் அது ஒரு வீழ்ச்சி இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்தும் போது அதை சுற்றி அந்த தடத்தில் பல ஆயிரக்கணக்கான கிளைகள் வெடித்து தலைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுபோல தான் இது. இதை பற்றி நீங்கள் என்றைக்கும் கவலைப்படாதீங்க. போகிறவர்கள் போகட்டும். கொள்கை உறுதி லட்சிய உறுதியற்றவர்கள் இருந்தும் ஒன்று தான் போயும் ஒன்று தான். அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கும் கீழே பல ஆயிரக்கணக்கான தம்பிதங்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த கட்சியை அண்ணன் நடத்துகிறேங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் அதை பற்றி கவலையே படாதீங்க. மாசைத்தும் சொன்னது தான், அவர்கள் கூட வந்த தோழர்கள் இறந்து போகிறார்கள். உயிரற்ற உடலை தூக்கி சுமப்பது தேவையற்ற சுமை. அதனால் இங்கேயே அடக்கம் செய்யுங்கள், நாம் செல்லலாம் என்று வணக்கம் செலுத்தும் போது அவர் சொன்னது, இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக. அதே தான் சென்றவர் போக நின்றவர் போராடுக. அவ்வளவுதான், அதை விட்டுருங்க. வேற கேள்வி. நானும் சிவகங்கை தான். வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நம்ம சொந்த மண்ணான சிவகங்கையில் போட்டிடுவீங்களா? அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா? இது நல்ல கேள்வி. இதுக்கு சரியான இனிப்பான பதிலை 2026 நெருங்கும் போது சொல்லுகிறேன்.